ஏன்னா இவங்க மொழியை செத்த மொழின்னு சொல்றான். அதுக்கு அந்த கோபத்தில் மாமிக்கு ஒரு வேகம். ஜெயலலிதாவை புடவை இழுத்தது என்ன என்ன இன்னைக்கு தமிழர்களை தர்மேந்திர பிரதான் வந்து அவமானப்படுத்திட்டாரு, அன்சிவிலைஸ்ட் பீப்புள் சொல்றாரு. அதான் மன்னிப்பு கேட்டாரு. 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அது உங்களுக்கு வர சரி உங்க சேனல்ல சொல்லக்கூடாதுல்ல சார். இவ்வளவு அசிங்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க சீதாராமன் பேர் வச்சு சுத்துறீங்க, அதை விடவா இது கேவலமா போச்சு. ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டோம், அடுத்த சீதா கோயில் தான். ஆக ராமனையும் சீதையும் பிரிச்சு தான் வச்சிருக்காங்க. ஹிந்தி படிங்கிறதுக்கு பிஸ்கட் கொடுக்குறியா, அதை பார்த்து ரைட்டா? இந்த பையனை சொல்றையோ போ அப்படின்ட்டு போறான். புள்ள படிக்கிறவன் நாட்டு போறியா, அது பார்த்து அது ரைட்டா? ஏழை வீட்டு பசங்கள்லாம் வந்து யாரங்க படிக்க வேணாம்னு சொல்லிச்சு. அறிவில்லாத பேச்சுக்கு என்னத்துக்கு இவரு அவ்வளோ கஷ்டப்பட்டு பேச்சுக்கிட்டு விட்டுற வேண்டியது. இவர்தான் மகா மேதாவியாச்சு. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஆளை அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு விவேஷ்ண துரோகி அந்த சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள்ல முக்கியமானது வந்து டீலிமிட்டேஷனும் மும்மொழி கொள்கையும் தான். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து நான் கொடுத்துட்டேன், நீங்க கையெழுத்து போட்டீங்க, இப்படியெல்லாம் பிரச்சனைக்கு போய் இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் பதில் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல 2 விமர்சனங்கள் எப்பயும் முன்வைப்பாங்க. குறிப்பா பெரியார் தமிழை காட்டு மிரண்டி மொழின்னு சொல்லிட்டாரு ஒன்று. இன்னொன்று வந்து ஜெயலலிதாவினுடைய புடவையை நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் இழுத்தீங்களா இல்லையா அப்படின்னு செய்கையோடு செஞ்சே காமிச்சாங்க. இந்த 2 விமர்சனங்களையும் தொடர்ந்து அவங்க முன் வச்சுட்டே இருக்காங்க. இன்னொன்று அதை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லி காட்டியும் அது பெரிய பேசுபொருளாக இருக்கு. அது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அவங்களுக்கு வேற பாயிண்ட் இல்லை. பெரியார் காட்டு மிராட்டி மொழின்னு சொன்னதுக்கு முன்னாடியே என்ன பேசுறாரு, பின்னாடி என்ன பேச மறைச்சிட்டு மாமி அழகாக நடுமத்தி மாத்திரம் சொல்லிச்சு. நம்ம புத்தி எங்கே போச்சு? அவ்வளோதான் கேள்வி. காட்டு மிராட்டி மொழின்னு ஏன் சொன்னார்? பழமையாக இருக்குதுயா, அறிவியல் எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. இன்னும் நீ வந்து தொல்காப்பியத்தையும் எதையும் பேசிக்கிட்டு இருந்தாக்கா காட்டு மிராட்டித்தனமாக வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி வளரும்? அது அறிவியல் மொழியாக மாற்ற வேணாமா? நவீன உலகத்துக்கு டிஜிட்டல் மொழியாக மாற்ற வேணாமான்னு கேட்டார். வேலை கட் பண்ணியாச்சு, கிழக்கு காட்டு மிராட்டி மொழி பெரியார் சொன்னார். ஆசை மாமிக்கு அவ்வளோ ஆசை. தமிழை காட்டு மிராட்டி மொழின்னு சொல்லிட்டாரான். ஏன்னா இவங்க மொழியை செத்த மொழின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கோபத்தில் மாமிக்கு வருது வேகம். ஜெயலலிதாவை புடவை இழுத்தது என்ன என்ன அதுதான் உங்க நாகரிகமானு கேட்டாங்க. நான் ஆமான்றேன். எந்த நாகரிகத்தை அடிப்படையில் வந்தோம்? திரௌபதிங்கிற ஒரு கடவுளாக கும்பிடுறீங்க. அரசவையில் திருதராஷ்டிரன், விதுரன், பீஷ்மர் எல்லாரும் உட்காந்துக்கிற அரசவையில் 5 புருஷனுங்களோட இந்த அம்மா இருக்கிறா. புடவையை பிடிச்சி இழுக்கிறான், அவுத்து போடுறான். அதுதான் நடந்தது. ஏன் இழுத்தா? திரௌபதி புடவை ஏன் இழுத்தா? அரக்கு மாளிகை கட்டுறான், பாண்டவர்கள் கட்டுறாங்க. அதுக்கு அண்ணா பெரியப்பா பசங்கன்னு சொல்லிட்டு துரியோதனர் கௌரவர்களை கூப்பிடுறாங்க. வர்றான் துரியோதனன் வர்றான். ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது, தண்ணி நினச்சிக்கிட்டு காலை எடுத்து வைக்கிறான், தடிக்கு விழுந்துடுறான். திரௌபதி உளுந்து சிரிச்சு கேவலமாக சிரிச்சு இப்படி தான் கேவலப்படுத்தி சிரிச்சான்னு கிடையாது. பார்க்குறான், ஒன்று பழி வாங்க ஓட்டிட்டு போகிறான். அதனுடைய விளைவு அதுதான் ஒரே வரியில் சொல்கிறாங்க. மகாபாரதத்தையும் ஒரு வழியில் சொல்கிறாங்க. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. பொம்பளை சிரிச்சா போச்சுங்கிறது அந்த சிரிப்புக்கு கொடுத்த விலை. நீ விதைத்தாய், அறுவடை செய்தாய். இப்போ சட்டமன்றத்தில் நடந்தது உண்மைதான். அது அதான் அந்த ஃபோட்டோ காட்டுறாங்களே. ஏன் தாக்கப்பட்டாருன்றது காரணத்தை சொல்லணும்ல. சும்மாவா உட்காந்துக்கிட்டு ஒரு அசம்பிளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொம்பளை பிடிச்சி அடிப்பாங்க? எதுக்காக அடித்தாங்கன்னு கேட்கணும்ல. அதையும் மாமி விளக்கணும்ல. இல்லை, இன்னைக்கு தமிழர்களை தர்மேந்திர பிரதான் வந்து அவமானப்படுத்திட்டாரு, அன்சிவிலைஸ்ட் பீப்புள் சொல்றாரு. அதான் மன்னிப்பு கேட்டாரு. 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அது உங்களுக்கு வர சரி உங்க சேனல்ல சொல்லக்கூடாதுல்ல சார். சார் அதை சொல்லக்கூடாது. இல்லை அதான் அதை மறைக்கிறது தான் உங்களுடைய பர்பஸ். விட்டுருங்க. இல்லை, மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா செய்தியும் இதுலேயும் வந்துருச்சுங்க. மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. விடுவேனாங்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஆசை? அது மாதிரி தமிழர்களை கேவலப்படுத்த நீ கேட்டு ஏன் நான் கேட்கணும்? உங்களுக்கு நீங்கள் தமிழர் இல்லையா? உங்களுக்கு அந்த அசிங்கம் இல்லையா? ஏன் நான் கேட்கணும்? உங்களுக்கு அந்த அவமானம் இல்லை? நீங்கள் வேற நாடா? ஏன் சொல்லுங்க, நீங்கள் தமிழர் இல்லையா? உங்களை பார்த்துன்னு தாங்க கேட்டாங்க. என்னமோ திமுக பாரரை பற்றி கேட்ட மாதிரி பேசுறீங்க. நீ இந்த கத்திக்கலாம் சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். கேட்டுக்கிட்டு தமிழன்ற தமிழர்களை பார்த்து கேட்டதா திசை திருப்பிட்டாங்க. இப்படி சொன்னா இப்படி சமாளிச்சு அதை உங்களை காப்பாத்திக்கிறீங்க.
என்ன மானம் கட்டாலும் பரவாயில்ல, திமுக தான் எனக்கு மானம் போனால் பரவாயில்ல, மானம் உங்களுக்கு சேர்த்தான் போயிருக்கு. கவலைப்பட்டேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது நீ சொல்கிற, நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். அதே சம்பவம் தான் இப்பவும் நடந்தது. ராமன் என்ன பண்ணான்? சீதை, அந்த மாதிரி பேர் சீதாராமன். சீதை என்ன பண்ணா ராமன்? பையன் பசங்க என்ன சொன்னானுங்க? லவனும் குசனும். பொண்டாட்டி என்னவா இருந்தான்னு கூட தெரியாம விசாரிக்கிறதுக்கு கூட யோகியதை இல்லாமல் பொண்டாட்டியை காட்டுக்கு அனுப்பிச்சவன் நீயாடா ராஜான்னு கேட்டாங்க. கடைசியில் சீதை எத்தனை தடவைங்க தண்ணியில் குளிச்சாலும் இல்லை, சீதை குளிச்சது 10,000 தடவை குளிச்சா அந்த பொம்பளை. நினைச்ச போதெல்லாம் ராமனுக்கு சந்தேகம் வருமாறு தீ குளிக்க வச்சான். இவ்வளவு சொல்றீங்களே, லக்ஷ்மணன் எதுக்காக அங்கே காட்டுக்கு போனான்? அந்த ஊர்மலை என்ற ஒரு புதுசாக கட்டிக்கிட்ட மனைவியை காட்டில் வீட்டில் விட்டுட்டு கதற விட்டுட்டு அண்ணனோட போறானே, எதுக்காக போனான்? அவ்வளோ பாசமா அண்ணன் மேலே, அவ்வளோ பாசமா அண்ணன் மேலே எதுக்காக போனான்? 1000 கதைகள் இருக்குது. அவனுக்கு எப்படி தெரிஞ்சு சீதை ஒழுங்கா இருக்க மாட்டான்னு கோடு ஏன் எழுத்தான்? இவ்வளவு அசிங்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க சீதாராமன் பேர் வச்சு சுத்துறீங்க. அதை விடவா இது கேவலமா போச்சு? இல்ல இப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்றேன். நீங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது 5000 ஆண்டுகளாக இருந்தாலும் நீ பேர்லயே இருக்குது கதை. இல்ல ராமர் சீதான்னு சொல்றதுனால கேட்கிறேன். இப்போ அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டோம், அடுத்து சீதா கோயில் தான். ஆக ராமனையும் சீதையும் பிரிச்சு தான் வச்சிருக்காங்க அவங்க தலைவர். அந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்களே. ஒருத்தர் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராகலாம் இருந்தார், கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது. அந்த மனைவி இன்னைக்கு ஊரில் எங்கே போனாங்கன்னு தெரியல யாருக்கும். அவர் இருந்துக்கிட்டு தான் இருக்கார், தலைவராக இருந்துக்கிட்டு தான் இருக்கார். அதே சீதாராமன் கேட்கலாமே. அண்ணாமலை பிடிஆர் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. பிடிஆர் சொல்றாரு, இந்த மாதிரி அறிவில்லாதவர்கள் தான் ஃபெயிலியர் மாடலை எங்க மேலே திணிக்கிறாங்க. ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுந்தர் பிச்சை அவர்களே ஹிந்தி தெரியாதவர் தான், அவருக்கு இருமொழி கொள்கை தான் தெரியும், அதனால என்ன இப்போ பிரச்சனை, அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலை தான் இது அப்படின்னு அவர் சொன்னார். அண்ணாமலை என்ன சொல்றாரு, உங்க வீட்டு பையன் இல்ல அமைச்சர்கள் வீட்டு பையன் பேர குழந்தைகள்லாம் எங்க படிக்கிறாங்க? அவங்க மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய பள்ளிகள்ல படிக்கிறாங்க. ஆனா சாதாரண ஏழை வீட்டு பசங்கெல்லாம் இருமொழி கொள்கை தான் படிக்கணுமா? அப்போ நீங்க தான் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன பதில் இருக்கு? அறிவில்லாதவன் பேச்சுக்கு என்னத்துக்கு இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேச்சுக்கிட்டு இருக்காரு? விட்டுற வேண்டியதான். இவர் தான் மகா மேதாவியாச்சு. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆளை பேசக்கூடாது. ஒரு விவேஷ்ண துரோகி அந்த ஆள். அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு தமிழ்நாடு ஆக தமிழ்நாட்டை எப்படியாவது ஒழிக்கணுங்கிறதுக்காக வந்த ஆள் அந்த ஆள். தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த ஆள். நீ கேட்கலாமா அதை? விவேஷ்ண துரோகி, நீ பேசலாமா அதை? மற்றவங்க கேட்கட்டும், வேற யார் வேணாலும் கேட்கட்டும். இல்லை, அந்த கருத்துக்குள்ள போயிடுவோம். அதாவது ஏழை வீட்டு பசங்கள்லாம் யாரங்க படிக்க வேணாம்னு சொல்லிச்சு? யாரை படிக்க வேணாம்னு சொல்லிச்சு? ஹிந்தி படிக்கிறவங்க போய் எல்லாம் கையை பிடிச்சி எடுத்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஹிந்தி படிங்கிறதுக்கு பிஸ்கட் கொடுக்குறியா? அது ரைட்டா? அந்த பையனை சொல்கிறையோ போ அப்படின்ட்டு போகிறான். புள்ள படிக்கிறவனாட்டு போறியா? அது ரைட்டா? அது ரைட்டா? தேவைப்பட்டா கற்றுக்கிட்டு போகிறாங்க. தேவைப்பட்டா கற்றுப்போ. அதான் 1000 தடவை சொல்லிட்டேன். எனக்கு அந்த மொழியினால தான் எனக்கு வாழ்க்கை இருக்குதுன்னா, அங்கே ஒரு வடநாட்டுக்காரன் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன்னாங்க, நான் ஹிந்தி கற்றுக்க போகிறேன். நிலைமை அப்படி இல்லையே. திருப்பூரில் இருக்கிற தமிழன் கம்பெனியில் தானே பானிபூரி வைக்கிறவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தானே தமிழ் தெரியணும். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஒரே மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு அவன் தானே தமிழ் கற்றுக்க வேண்டியிருக்குது. சரி, இப்போ மும்மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் குஜராத்துக்காரர் ஒருத்தர். அமெரிக்காவில் போய் என்ன ஆனார்? உட்காந்த இடத்துல போய் சரி அவருக்கு பதில் தெரியல, நான் சொல்கிறேன்னாரு. அண்ணாமலைக்கு சமர்ப்பிக்கிறோம். அதை இதை விட கேவலம் உண்டா? அவருக்கு பதில் தெரியல, நான் சொல்கிறேன்றாரு. முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதுதான் மும்மொழி கொள்கை. இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் ரொம்ப தெளிவாக ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய ஒரு முதல்வர்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் ஒரு 7 மாநில முதல்வர்களை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டில் சென்னையில் வருகிற மார்ச் 22ஆம் தேதி ஒரு கூட்ட போகிறாங்க. இப்போ அதுக்கு நவீன் பட்நாயக்கு, ஜெகன்மோகன் ரெட்டி, சித்தராமையா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து மம்தா உள்ளிட்ட முதலமைச்சர்கள்லாம் பெரிய தலைவர்கள்லாம் வரப்போகிறாங்க. இந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சேரட்டு பார்க்கலாம். டீலிமிட்டேஷன் இன்னைக்கு நேற்று இல்லை, அன்னைக்கு நேரு காலத்திலே நடந்தது. அதை எங்கள் அண்ணன் தான் அதை எதிர்த்து பேசினார். நேரு உடனே கூப்பிட்டு கேட்டார், என்ன விஷயம்னார். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா எங்களுடைய பாப்புலேஷன் கொஞ்சம், அதனால் எங்களுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீ குறைச்சிட்டேன்னாரு.
நீங்கள் போட்ட திட்டத்தை நாங்கள் ஒழுங்கான முறையில் நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க நியாயமான்னு கேட்டார். இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், லா அபைடிங் பீப்புள் ஆர் பனிஷ்டு பை இட்ஸ் ஓன் கவர்மெண்ட்ன்றது தான் எங்கள் அண்ணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். நேரம் ஆடி போயிட்டார். உடனே அதை கை விட்டார். அந்த சீட்டை குறைக்கல. அன்னைக்கு எங்கள் அண்ணன் நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர். பெருமையாக நான் சொல்லிக்கிறேன், எங்கள் அண்ணன் ராஜாராம் தான் அது பேசினார். இன்னைக்கு அதே தான். நேற்று மீட்டிங்கில் தான் நான் சொன்னேன். ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் 300 இருக்கிற சீட்டை 400 ஆக்கிட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 150 200 ஆக்குறமா அதை மாத்திரம் சொல்கிறாங்க. அந்த 400 ஆக்கி நம்மளை போல் 2 பங்கு சீட்டை அதிகப்படுத்திக்கிட்டாங்கிறத அதை வெளியில் சொல்லுறாங்க. 100 சீட்டை அதிகப்படுத்திக்கிறாங்க. எந்நேரமும் அவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கணுங்கிற திட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதை எப்படி ஏற்றுக்குவீங்க? ஓகேன்னா விட்டுருங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டோம். நீங்கள் அந்த அடிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் தயார். உங்கள் சேனல் நல்லா ஓடணும், அடிமையாக இருந்தால் ஓடுனாக்க நடத்துங்க, யார் வேணாங்க. அவ்வளோதான் சொல்லுவோம். இல்லை, இன்றைய காலத்தில் எப்படின்னு இருக்குல்ல, இன்னும் சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து டீலிமிட்டேஷன் அமல்படுத்த முடியும். இல்லை அடுத்து 25 வருஷத்துக்கும் தள்ளிவிட போகிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இதற்கு முன்பாகவே வந்து எலெக்ஷனுக்கு முன்பாகவே இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காரு. ஆமாம், எடுத்திருக்காரு. இப்போ வருமுன் காப்போம் தாங்க. கொரோனா எங்கேயோ வருதுங்கும் போது இங்கே தடுப்பூசி போட ஆரம்பிச்சிக்கல. அது மாதிரி தான் ஒரு கொள்ளை நோய் வர பார்க்குது. தடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. வருது வெள்ளங்கிற போது நம்ம தடுத்துக்க வேண்டிய, அதை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா? அப்புறம் என்ன சொல்லுவீங்க, வெள்ளம் வருதுன்னு தெரியுமா, ஏன்னா தடுக்கலன்னு இதே நீங்களே அதே சேனலில் வந்து உட்காந்து கேட்பீங்க. என்னதாங்க பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இல்லை, இங்கே அரசின் மீது பல குறைபாடுகள் இருக்கு. அதை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக இப்படியான முன்னெடுப்புகளை எடுத்து திசை திருப்புறாங்க. குறைபாடுகளை சொல்லணும்னு தானே கேட்குறோம். சொல்றதுக்கு யோகிதை இல்லையே. மழை வெள்ளத்தில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ள அறிக்கை விட வேண்டும்னார் பழனிசாமி. உதயநிதி சொன்னார், ரோட்ல போய் பாரு, தண்ணியை காணமேன்னாரு. முடிஞ்சு போச்சு. வெள்ளை அறிக்கை அதுக்கு போய் பாரு, நான் ஒன்று அறிக்கை கொடுக்க வேண்டியதில் போய் பாரு, தண்ணி நின்றுச்சுன்னா சொல்லுன்னாரு. இல்லையே, அவ்வளோதான். செஞ்சாச்சுங்க, செஞ்சாச்சு. நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி.